எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போறேன். கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை ரெண்டுமே செய்யறேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கடையில வாங்கின அரிசி மாவா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுல ரெடி பண்ண அரிசி மாவா இருந்தாலும் லேசா வறுத்து எடுத்துக்கணுங்க. நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன்ல, 1 கப் இனிப்பு கொழுக்கட்டைக்கு, 1 கப் கார கொழுக்கட்டைக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் ஒண்ணா வறுத்துக்கிறேன். இது நல்லா வறுத்தாச்சு, எடுத்து அப்படியே வச்சிடலாம். ஒரு பாத்திரத்துல இனிப்பு கொழுக்கட்டைக்காக 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வாசனைக்காக 3 ஏலக்காய் தட்டி இதுலயே சேர்த்துடுறேன். இப்ப ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணிக்கலாம். வெல்லம் கரைஞ்சதும் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். அதே பாத்திரத்தை நான் வாஷ் பண்ணிட்டு ஸ்டவ்ல திரும்ப வச்சுக்கிறேன். இதுல கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு சிறிய துண்டுகளா நறுக்குன தேங்காய், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு எள்ளு பொரிஞ்சதும் நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெல்லம் தண்ணிய இதுல சேர்த்துடலாம். இது பாகுலாம் வரணும்னு இல்லை, ஒரு கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி மாவை 1 கப் அளவு சேர்த்துடுறேன். மாவு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதும் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். மாவு ரொம்ப சில்லுன்னு ஆறல, லேசா கொஞ்சம் சூடு இருக்கு. இப்ப நான் கொழுக்கட்டை பிடிச்சி ஒரு தட்டுல வச்சுக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி பிடிக்கணும். உருண்டை பண்ணிட்டு கையில இப்படி அழுத்தம் கொடுத்தா பெரிய கொழுக்கட்டை ஷேப் வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கலந்து வச்ச எல்லா மாவையும் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப கார கொழுக்கட்டைக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்திருக்கேன். வரமிளகாய் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சிறிய துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயும் நீங்க இந்த துண்டுகளுக்கு பதில் திருவுண தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் அளவு இதுல தண்ணி சேர்க்கணும். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் 1 கப் அளவு நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி மாவு சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் இனிப்பு கொழுக்கட்டைக்கு மாதிரியே கொஞ்சம் ஆறுனதும் கொழுக்கட்டை பிடிச்சி ஒரு தட்டுல வச்சுக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது கொஞ்சமா இருக்கிறதுனால நான் ஒரே நேரத்துல இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெண்டுத்தையும் வேக விட்டுக்கிறேன். இட்லி பாத்திரத்துல ஒரு துணி போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டுட்டு எல்லா கொழுக்கட்டையும் இதுல அடுக்கிடலாம். நான் ஒரு பக்கம் கார கொழுக்கட்டையும் ஒரு பக்கம் இனிப்பு கொழுக்கட்டையும் வைக்கிறேன். இதுவே நீங்க நிறைய குவான்டிட்டியில பண்ண போறீங்கன்னா தனித்தனியா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெறும் இனிப்பு கொழுக்கட்டை மட்டும் ஒரு தடவை, கார கொழுக்கட்டை மட்டும் ஒரு தடவை, அந்த மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இதை மூடிட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்ப 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 15 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் அப்படியே பாத்திரத்துல விட்டுருந்தேன். இப்ப கொழுக்கட்டைய எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, பிடி கொழுக்கட்டையில இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு 2 கொழுக்கட்டையும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.